உன்னுடைய ஆத்திரம் மட்டும்தான் உன்னுடைய அறிவுக்கு மிகப்பெரிய எதிரி. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் சிங்காரவேலன் காலத்தின் கட்டாயமான ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இதனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது. நான் சொல்லக்கூடிய இவரின் வருகையினால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ உணரப்போகின்றாய். என்ன நடக்கப் போகிறது, யார் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றார் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக என்று தெரியாமல் என் தங்கம் நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எதற்காக உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் என் தங்கம் நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனைக்கும் உன் முருகன் இன்று முற்றுப்புள்ளியை வைத்து விடுகின்றேன். எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. எது நடக்கிறது, எது நடக்கக்கூடாது என்பது தெய்வம் அறிந்தது. இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்கானது என்று உனக்கு தெரிகின்றதோ இல்லையோ, நீ வணங்குகின்ற தெய்வங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் எப்பொழுதுமே பாரத்தை தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுத்ததோ, எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு திருப்பங்களை கொடுத்ததோ, அந்த நிலை இனி உன் வாழ்க்கையில் வேறு அதிசயத்தை நடத்தும். உன்னுடைய விடாமுயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் நல்ல இடத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சரி, நாம் தெய்வத்தின் அன்பினை பெற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு விஷயமே உனக்கான நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உனக்கு கொடுத்து உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேனோ, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும். அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதற்காக என் தங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்பதனையும் எண்ணிவிடக்கூடாது. அதாவது தவறான செயல்களை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. சரியான விஷயங்களையும் நேர்மையான விஷயங்களையும் நீ செய்யும் பொழுது அது உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த சிங்காரவேலன் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேன், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்திட முடியும். உன்னால் அத்தனை மாற்றங்களையும் சரியாக எதிர்கொள்ள முடியும். எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகுவவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்று சந்திர தரிசன நாள். இன்று மாலை நேரம் சந்திர பகவான் உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகின்றார். அதிர்ச்சியா முருகா, என்ன சொல்ல வருகின்றாய்? இவரின் வருகை மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு அதிர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்கின்றாயே என்று கேட்கின்றாயா? என் தங்கமே, பொதுவாகவே சந்திர பகவானை நாம் வானத்தில் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் இன்று நீ அவரை வானத்தில் தரிசனம் செய்கின்றாயோ இல்லையோ, நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் அவரை
தரிசனம் செய்ய போகின்றாய். அவர் என்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் எங்கே இருக்கின்றார்? அவர் என்னுடைய புகைப்படம் எல்லாம் என்னிடம் எதுவும் இல்லையே என்று சொல்கின்ற என் தங்கத்திற்கு தான் உன் முருகன் சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரு சில விஷயங்களை என் தங்கம். சந்திர பகவானினுடைய புகைப்படம் உன்னால் இல்லாமலேயே போகட்டும். ஆனால் இன்று அதை நீ அதிசயமாக உன் இல்லத்தில் காண்பாய். எந்த ஒரு தெய்வத்தின் தலையில் பிறை சூடி இருக்கின்றார்களோ அந்த பிறையை நீ வணங்கினால் போதும். அப்படி நீ சட்டென்று உன் பூஜை அறைக்கு இன்று மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் சென்று பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வத்தின் தலையில் 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கும் என்றால் உன்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயங்கள் நடக்கும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உன் அத்தனை நன்மைகளுக்கும் உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா? நாம் 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை வானத்தில் நாம் சந்திரனை கண்டு வணங்க வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது மேகம் மூடியோ ஒருவேளை சந்திர பகவானை காண முடியாத ஒரு சூழ்நிலையோ உனக்கு உருவாகும் பொழுது நிச்சயமாக அந்த நேரம் நீ கலங்கி விடுகின்ற சூழ்நிலை உனக்கு வந்துவிடும். சற்றென்று உன் பூஜை அறைக்கு சென்று நீ பார்க்கும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு தெய்வத்தின் தலையில் பிறை சூடி இருக்கும் பொழுது அது போதும் உனக்கு என்பது போன்ற ஒரு நிலை வரும். அப்படியானால் தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படியானால் இன்று உன் இல்லத்திற்கு வரப்போவது அந்த சந்திர பகவான். அவரினுடைய வருகையினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை உணர்த்தி கொடுக்கும். ஒவ்வொருவரின் உடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல அவர்களின் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுகின்றது அல்லவா? அதுபோலத்தான் இந்த விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். உன்னுடைய வாழ்க்கையில் பல நம்பிக்கையான விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் உன்னை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அதை உன் முருகன் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வழியை பின்பற்றி நீயும் அந்த வெற்றியை பெற்றுவிட வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு கொடுத்தது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்றுதான் யோசிக்க வைத்திருக்கின்றதே தவிர இருப்பதை என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கவில்லை. ஏனென்றால் தருவது சிங்காரவேலனாக இருக்கும் பொழுது நாம் எதையும் சந்தேகப்படக்கூடாது என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டாய் அல்லவா? அது போதும். இனி எதற்காகவும் இங்கே வருந்தி கொண்டிருக்காதே. எதற்காகவும் இங்கு வருத்தப்பட்டு நிற்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தட்டும். சிங்காரவேலனின் அருளோடு இந்த சந்திர பகவானினுடைய வருகையோடு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றியை பெற வேண்டும் என்று நீ ஆசைப்படுவதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் நல்லபடியாக இருக்கட்டும். நீ நினைத்ததை சாதித்த தங்கம் என்று பெயரை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு இரு. இன்று உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனது போல உன் வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக மாறும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.